அன்றைக்கு இருக்கும் சூழ்நிலையில் வேறு, இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை வேறு. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து எல்லா கலைஞரும் வந்திருந்தாலே இந்த மண்டபம் பத்தாது. ஆனால் என்னவென்று தெரியவில்லை, கலைஞர்கள் மிகவும் குறைவாகத்தான் வந்திருக்கிறார்கள். ஒரு நண்பர் கேட்டார், ஐடி கார்டு எதற்கு? ஆனால் அவர் கேட்டதற்கு உண்டான அர்த்தத்தை அன்புமிகு சகோதரர் அண்ணன் நாளை மாநிலம் அவர்கள் விளக்குவார்கள். அதாவது சங்கம் என்பது தேவையா என்று கேட்டால் கண்டிப்பாக சங்கம் தேவை. ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சங்கம், பஸ் உரிமையாளர்களுக்கு சங்கம், பஸ் ஓட்டுநர்களுக்கு சங்கம், இப்படியெல்லாம் இருக்கும்போது கலைஞர்களுக்கு என்ற ஒரு சங்கம் இருப்பது மிகவும் நல்லது. அதற்காகத்தான் இந்த சங்கம். தனி ஆளாக நின்று எதையுமே நாம் சாதிக்க முடியாது. ஒரு நபராக சென்று ஒரு அமைச்சரை சந்திக்க முடியாது. ஆனால் சங்கத்தின் சார்பாக ஒரு ஆட்சியாளரையோ ஒரு அமைச்சரையோ சந்திப்பதற்கு சங்கத்திற்கு உரிமை இருக்கிறது. தற்போது வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்திருந்தது. மாப்பா பாண்டியராஜன் அவர்களை அண்ணன் செல்வமுத்தை அவர்கள் சந்தித்து நமது கலைஞர்களுக்காக நலவாரியம் அமைப்பதற்காக பேசியது வாட்ஸ்அப்ல வந்திருந்தது. இதெல்லாம் மிகவும் சந்தோஷப்படுகிறது. எங்களை போன்ற மூத்த கலைஞர்களை விட நலிந்த கலைஞர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நாங்கெல்லாம் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க. நாங்க ஒரு பர்சனல் டிபார்ட்மெண்ட், மீரா வந்து ஒரு டிஎன்எஸ்டி டிபார்ட்மெண்ட். இந்த மாதிரி வந்து நாங்கெல்லாம் வந்து அரசு ஊழியர், எவ்வளவு சம்பளம் வாங்குறோம். ஆனால் இதையே தொழிலாக நம்பி இருக்கின்ற நலிந்த கலைஞர்களுக்கு ஆதரவு என்ன என்று சொல்லி கேட்டால் சங்கம் தான். அந்த சங்கத்தை வளர்ப்பதற்கு உங்களால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ தயவு செய்து அதை அனைத்தையுமே சங்கத்திற்கு செய்யுமாறு உங்கள் அனைவரையும் தாழ்மையிடம் கேட்கிறேன். நான் வந்து முதலாக மேடை ஏறியது எப்பன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1972 ஏப்ரல் மாசி மாசம் நினைக்கிறேன். ஒரு தவேராவாக இல்ல, ஒரு ஆல்ரவுண்டர். இந்த உட்கார்ந்து இருக்க திருப்பா நலிந்த கலைஞர் கொஞ்சம் திருப்பா. இந்த திருப்பாவோட அண்ணன் வந்து ஒரு ஆர்கனைசர் எம்.ஆர். சாமி என்று அழைக்கப்படுகிறார். சொல்ல போனா அவர்லாம் எனக்கு ஒரு குருநாதர். எம்.ஆர். சாமி, செல்வராஜ் மூத்த கலைஞர், பி.எஸ். சுப்பிரமணியன் வந்திருக்காரு. இவரெல்லாம் வந்து ஒரு மூத்த கலைஞர். நாங்கெல்லாம் வந்து ஒரு போட்டி. அப்ப பாத்தீங்கன்னா 1972 ஒரு போட்டி. நானும் மறைந்த ராஜேந்திரன் அவர்களும் வந்து ஜெயபுரி ஆர்கெஸ்ட்ரா என்ற பெயரிலே வந்து காரைக்குடியில் முதலாக துவங்கினோம். அப்ப வந்து செல்வராஜ் ஒரு கச்சேரி பேர் மறந்துட்டேன், அவரும் ஆர்கெஸ்ட்ரா வச்சிருக்காரு. அதுக்கு பின்னாடி குறிஞ்சி இது பல ஆர்கெஸ்ட்ரா வந்து காரைக்குடியிலே தோன்றினாலும் முதலாக ஆர்கெஸ்ட்ரா என்று ஆரம்பித்த பெருமை யாரை சேரும்? எங்களது தபால் துறையை சேரும். எம்.கே.சி. இசைமன்றம் என்று ஆரம்பித்து காரைக்குடியிலேயே முதலாக சங்கம் ஆரம்பித்தது நாங்கள் தான் என்று சொல்லுகிற பெருமைப்படுகிறோம். அதன் பிறகு ஜெயபுரி ஆர்கெஸ்ட்ரா, ராஜேந்திரன், நானும் அண்ணன் செல்வராஜ் அவர்கள் ஒரு சங்கம், பி.எஸ். சுப்பிரமணியன் அவர்கள் வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா குறிச்சி மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கு. 1972 மார்ச் மாசம் பாத்தீங்கன்னா நான் வந்து ஹார்மோனிஸ்டுக்கு பெட்டி தூக்கி வைக்கணும். அவருக்கு பெட்டி தூக்கி வைக்கணும். தபேலா வாசிக்கிற குருசாமி என்பவருக்கு தபேலா எடுத்து குறைச்சு வைக்கணும். முதலாக நான் ஆர்கெஸ்ட்ராவில் சம்பளம் வாங்கியது வெறும் 5 ரூபாய். வெறும் 5 ரூபாய். அதுவும் இந்த முத்துக்கப்புற அண்ணன் ராமசாமி கொடுக்கிறாரு. பணங்காட்டான் வயல் என்ற ஊருக்கு 6 சைக்கிள்ல போற பாடையை ஏற்றிக்கிட்டேன். பாடகை வந்து நாட்டரசம் கோட்டையிலிருந்து ஒரு பாடகை வந்திருக்கிறாங்க. அவங்க அப்ப அப்படியே மாரியம்மன் மாதிரி இருப்பாங்க. மஞ்சள் புடவை கட்டிட்டு அளவு போல மாரியம்மன் பாடி நடப்பாங்க. அவங்களையும் கூட்டி நிகழ்ச்சிக்கு போற முதலாக நிகழ்ச்சி செய்யும் போது பணங்காட்டான் வயல் என்ற ஊரில் நாங்க கச்சேரி ஆரம்பிக்கும் 10:30 மணி எல்லாம் தூங்கிட்டாங்க. பாதை தெரியல. போய்கிட்டு இருக்க சைக்கிள்ல நான் ராமசாமி என்ன தவேலா கருப்பையா எல்லாரும் போய்கிட்டு இருப்போம். தூங்கிட்டாங்க. போய் பார்த்தோம் சைக்கிள்ல கட்டிட்டு தவேலா ஆறுல கட்டிட்டு போறோம். வேட்டை போட்டு கிளம்புறாங்க. அங்கே போய் உட்காந்து வாசிக்கிறோம். அப்ப எனக்கு ஒரு ஆசை என்னன்னா நான் ஒரு பாட்டு பாடுறேன். நான் போட்டு ஒரு ஆல்ரவுண்டர் பேர்கோஸ் வாசிப்பேன், ஆல்ரவுண்ட் வாசிப்பேன். அப்ப வந்து உலகம் பிறந்தது எனக்கு என்ற பாடுவது ஆசை. நான் நைஸா சொல்றேன், எப்பா நீ ஒழுங்கா பாடுவியா அப்படி போயிட்டு நல்லா பாடிடுவேன். பாடு அப்படிங்கிற பாடுறேன். ஆனா நான் பாட்டு மட்டும் சுதியே இல்லை. சுதி போகுது அது பாட்டுக்கு. ஆனா அதுவும் கைதட்டாங்க மக்கள். இந்த மாதிரிலாம் ரொம்ப சிரமப்பட்டு அன்றைய காலகட்டங்களில் மிகவும் சிரமப்பட்டு கடைக்காக உயிரை கொடுத்து ஒவ்வொருவருக்கும் போயிருக்கும். இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. இந்த அண்ணன் போட்டாரு சிஸ்டத்துல வைக்கிறீங்க கரோக்கி என்ற ஒரு மியூசிக்கை போட்டு எல்லாரும் வாசிட்டு போயிருக்கீங்க. தயவு செய்து நண்பர்களே ஒரு அருமையான வேண்டும் இந்த மன்றத்தில் வந்து அண்ணன் மாணிக்கம் அவர்கள் முன்னிலை வழிகிறேன். தயவு செய்து கரோக்கியில் பாடுவதை விட்டு விட்டு 2000 ரூபாய் ஒரு நிகழ்ச்சிக்கு வாங்கினீங்கன்னா 4 பேர் கூட்டிட்டு போங்க.
ஒரு தபலிஸ்ட், ஒரு ட்ரம்மர், ஒரு ஆல்ரவுண்ட், ஒரு ஹார்மோனிஸ்ட், ஒரு ஆர்கன், இவங்களை போட்டு கச்சேரி பண்ணி அந்த 2000 ரூபாயில் ஆளுக்கு 500 ரூபாயாக பிரித்து கொடுத்தீர்கள். ஆனால் அவர்கள் குடும்பம் கிடைக்கும். அந்த கராத்தி என்ற சிஸ்டத்தை இன்றும் நான் வெறுக்கிறேன். அன்றைய தினம் கூட நான் விரும்பி ஆர்கெஸ்ட்ரா என்று பார்ப்பது அதிர்ந்து ஆர்கெஸ்ட்ரா. இன்னைக்கு நான் சொல்றேன், எனக்கு வந்து மிகவும் பிடித்த ஆர்கெஸ்ட்ரா அது டைட்டில் மியூசிக் ஒன்று போடுவாங்க. அந்த டைட்டில் மியூசிக் பார்ப்பதற்காகவே முதல் ஆளாக நானும் நண்பர் ராஜேந்திரன் அவர்களும் இந்த அங்கங்க ஆர்கெஸ்ட்ரா போய் நின்றுவோம். அவ்வளவு அருமையா இருக்கும். அவ்வளவு மாணவர்கள் வயலின் வாசிச்சாங்க அப்படின்னா பின்னிடுவாங்க. அதுக்காக மற்ற ஆர்கெஸ்ட்ராவை நான் குறை சொல்லல. தயவு செய்து அனைத்து கலைஞர்களும் ஒற்றுமையாக இருந்து அனைத்து கலைஞர்களுக்கும் வாழ்க்கை. அதே மாதிரி ஐடி கார்டு, நான் டிபார்ட்மெண்ட்ல இருந்திருக்கேன். எனக்கெல்லாம் வந்து ஐடி கார்டு வந்து கொடுத்ததே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி. 2004 2 நபர்கள் என்னை தேடி போஸ்ட் ஆபீஸ்க்கு வர்றாங்க. நான் இப்ப தபால் அறிவிக்கிட்டு இருக்கேன். பாரதி என்ன உங்களை தேடி 2 பேர் வந்திருக்காங்க. யாராவது வெளியே வந்து பார்த்தா தம்பி நாராயணனும் மாமணியும். அப்பதான் கேட்கிறேன், என்ன 2 பேர் வந்திருக்கீங்க? அண்ணே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாம். என்ன பண்ணுறது, பணம் வேணுமா? ஐயா அதெல்லாம் வேண்டாம், நாங்க வந்து ஐடி கார்டு அடிக்கலாம் பண்ணணும். அதனால உங்களோட போட்டோவையும் உங்களோட டீட்டெயில் பிறந்தநாள் இதையும் கொடுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் ரூம்ல கொண்டு போய் என்னோட போட்டோ, டேட் ஆஃப் பர்த் 1957 சொல்லக்கூடாது, வயசை சொல்லக்கூடாது, வயசு 64 வயசை சொல்லக்கூடாது. அப்போ வந்து கொடுக்குறேன். யார்கிட்ட? நாராயணனும் மாமணியும் தேடி வர்றாங்க. 2 பேர்ட்டையும் முகவரியை கொடுத்தோம். கரெக்டா 4 நாள்ல எனக்கு வந்து ஐடி வருது. டிபார்ட்மெண்ட்லயே எனக்கு ஐடி கொடுக்கல. முதலில் எனக்கு ஐடி கார்டு கொடுத்த 2 நபர்கள் மாமணி, நாராயணன். அந்த ஐடி தான் என்கிட்ட இருந்தது. அதாவது உதாரணத்துக்கு ஐடின்னு சொல்ல முடியும்னா ஏதாவது ஒரு ஊர்ல நீங்க ஒரு போலீஸ் உங்களை என்கொயரி பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு என்னையா வேலை பாக்குறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? கலைஞர்னு சொல்ல முடியாது. அந்த ஐடி காமிச்ச ஐயா நான் ஒரு தபேஜ், ஐயா நான் ஒரு பாடகர், இந்த என்னோட ஐடி கார்டு பாத்துங்க அப்படின்னு அந்த ஐடியில உங்களை முத்திரை இருக்கும். ஆதார் கார்டு பாக்கெட்ல இருக்கும். ஆனா அதுல உங்களுடைய புலி இருக்காது. ஆதார் கார்டில் உங்களுடைய முகவரி மட்டும்தான் இருக்கும். உங்களுடைய அடையாள அட்டையில் நீங்கள் பிறந்தது தேதி, நீங்கள் செய்யும் தொழில் அனைத்துமே இருக்கும். ஒரு காவல்துறை காமிச்சு தப்பிச்சிடலாம். உங்களுக்கு என்ற ஒரு அடையாளமாக சென்னையில் வந்து இது சென்னையில் கலைஞர்களுக்கு தங்குறது வசதி இருக்கும். நம்ம சங்கத்தார் உதாரணத்திற்கு சென்னை செல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தங்குவதற்கான ஒரு தலைமை கழகம் ஏதாவது ஏற்பாடு பண்ணி ஏதாவது அடையாள கட்டடங்கள் போனா கூட உங்களுடைய ஐடி கார்டை காமிச்சு நான் எனக்கு கைக்கணும். நான் ஒரு ஆர்கெஸ்ட்ராவில இருந்து நான் ஒரு தபலிஸ்ட், நான் பாடுகிறேன்னு சொன்ன நம்ப மாட்டாங்க. ஆனால் அந்த ஐடி பேசும். ஆகவே உங்களுக்கு ஐடி வழங்குவதற்காகவே சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்திருக்கின்ற அண்ணன் மாணிக்கம் அவர்களை வருகை என வரவேற்று மேற்கொண்டு பேசி உங்களை போராடி விரும்பல. என்னடா ஆறுக்கிறான் உங்களை உட்கார்றான் நீங்களே சொல்றதுக்கு முன்னாடி நானே அமர்ந்து விடுகிறேன் என்று கூறி பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 2004 துவங்கப்பட்ட சங்கம். நான் 2004 சங்கம் துவங்கும் போது கிட்டத்தட்ட நம்ம சிவகங்கை மாவட்டம்னா காரைக்குடியில் தான் கலைஞர்கள். நான் சிவகங்கை மாவட்டம் ஃபுல்லாக இருந்தாலும் சிவகங்கை மாவட்டத்தில் வந்து கலைஞர்கள் மற்ற ஊரில் கிடையாது. அப்போ 2004 நாங்கள் சங்கம் ஆரம்பிக்கும் போது அப்போ காரைக்குடியில் தான் மொத்தம் இப்போனா ஒரு 20 கலைஞர்கள் 25 கலைஞர்கள் தான் இருந்தோம். ஏன்னா அப்போலாம் வந்து ஃபுல்லாக மேனுவல் ப்ரோக்ராமு ஃபோக்கு கலைஞர்கள் கிடையாது. கிராமிய கலைஞர்களும் அப்போ 2004 காரைக்குடியில் இப்போ கிராமிய கலைஞர்கள் யாரும் கிடையாது. அப்போ ஆர்கெஸ்ட்ரா மட்டும்தான் இருந்தது. ஒரு 2-3 ஆர்கெஸ்ட்ரா, மொத்தம் 20 கலைஞர்கள். 2004 2005 திண்டுக்கல்ல நம்ம நம்முடைய சங்கத்துடைய மாநாடு நடக்கும் பொழுது நாங்கள் இங்கேருந்து ஒரு வேனில் தான் போனோம். மகேந்திர வேனில் ஒரு குறிப்பிட்ட கலைஞர்கள் ஒரு 15-20 பேர் தான் அந்த மாநாட்டுக்கு போனோம். அதுக்கப்புறம் 2வது மாநாடுக்கும் அதே மாதிரி தான் போனோம். அப்புறம் சென்னையில் வந்து ஒரு பேரணி நடத்துனாங்க. அதுக்கு இங்கேருந்து நாங்கள் 3 பேர் தான் போனோம். ஆனால் அதுக்கப்புறம் யாரும் அந்த சங்கத்துக்கு செயல்பாட்டுக்கு யாரும் வரல. இருக்க குறைஞ்சி போச்சு.
இந்த சங்கத்தை எப்படியாச்சும் வளர்த்துடலாம் அப்படின்ட்டு 2008 வரைக்கும் அந்த சங்கத்தை சிறப்பாக செயல்பட்டு கொண்டுட்டு போனான். அதுக்கப்புறம் அப்புறம் அடுத்தடுத்து சென்னையில் வேறு சங்கங்கள் ஏற்படுது இந்த போட்டியான சங்கங்கள் நிறையா வரும்பொழுது அப்படியே அதை பேன் பண்ணி அப்படியே சங்கம் அப்படியே ஒரு 2 வருஷம் சரியாக செயல்படாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கொரோனா காலங்கள் வந்த உடனே மறுபடியும் செயல்படுத்தி நம்ம இசைக்கலைஞர்களுக்கு ஏதாவது செய்யணும். நிச்சயமா அதுக்கு நான் ஒருத்தன் போய் யாருக்கையும் உதவி கேட்டால் பண்ணால் செய்ய முடியாது. அதுக்கு ஒரு சங்கம் வேணும். அந்த சங்கம் ஒரு 4-5 பேர் போனால் தான் அந்த உதவிகள் கலைஞர்களுக்கு கிடைக்கும். உடனே அந்த டயத்தில் டக்குன்னு நான் இருக்கக்கூடிய ஒரு 20 கலைஞர் 30 கலைஞரை என் வீட்டில் கூப்பிட்டு இருக்க வச்சு அந்த நேரத்தில் நீ செயலாளர் இருப்பா, தலைவராக பொருளாளர் இருக்கான்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி, ஏன்னா இந்த பொதுக்குழு கூட்டமே 2008 மாநில தலைவர் வந்தாங்க. 2008 காரத்தில் இதே மாதிரி ஒரு பொதுக்குழு மீட்டிங். பொதுக்குழு மீட்டிங்கில் ஒரு 35-30 பேர் இருந்தோம். அப்போ அவங்க வந்துட்டு போனாங்க. மாநில தலைவர் 2008 மீட்டிங் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் 2008க்கு பிறகு 2021 சிவகங்கை மாவட்டத்தில் இப்போ தான் முதலாக பொதுக்குழு நம்ம பொதுக்குழுன்னு ஒரு கூட்டம் இன்னைக்கு தான் கூட்டியிருக்கோம். இந்த பொதுக்குழு கூட்டமும் மண்டலத்திலேயோ இல்லை மாநிலத்தில் மண்டல செயலாளர் இல்லை மாநிலத்தில் யாரும் இருந்து அவங்க தலைமையில் இந்த பொதுக்குழு நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களை அழைச்சிருக்கோம். அதனால் இந்த சங்கம் நம்ம இந்த சங்கம் நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம கலைஞர்களுக்குள்ள ஒன்றுமா இருக்கணும். சிவகங்கை மாவட்ட கலைஞர்களுடைய நானும் எவ்வளவோ எத்தனையோ தடவை அழைச்சி பார்த்துருக்கேன், போய் நேரம் கூட கூட்டு பார்த்துருக்கேன். அவங்க காலையை வாங்கிக்கிறது கிடையாது. சில கலைஞர்கள் போய் கேட்டோம், வாங்க இந்த மாதிரி சங்கம் நடத்துவோம் பண்ணோம்னு இடையில 2008 பிறகு 2010 2012 இந்த மாதிரி வருஷத்தில் அப்போ செயல்படுவோம் சங்கம் செயல்படுவோம் அப்படின்ட்டு இப்போ ஒரு 5-6 பேர் சங்கம் வேறு சங்கத்துக்கு போட்டாங்க. அவங்க அப்போ மெயினாக இருந்ததுனால அவங்களெலாம் அழைச்சி பார்த்து வரதே கிடையாது, வரமாட்டாங்க. எப்போவாச்சும் ஒரு நாளைக்கு ரொம்ப சத்தம் போட்டு ஏப்பா அப்படின்னு வாங்க போனா அப்போ அந்த 2 பேர் மட்டும் வருவாங்க. மற்ற யாரும் வந்தது கிடையாது பெரிய சங்கம். இந்த கொரோனா வந்த பிறகுதான் இந்த கலைஞர்களுக்கு இப்போ பணம் செய்யணும், எல்லாம் பார்க்கணுப்பா எல்லாரும் வாங்கன்னு சொல்லி அப்போ அந்த நிவாரணம் கொடுக்கும்போது நிவாரணத்துக்கு அப்போ இந்த கலைஞர்கள் போனால் அப்போ தான் ஒட்டுமொத்த கலைஞர்களையும் நான் பார்க்குறேன். இதுலேயும் நிறையா பொது கலைஞர்கள்லாம் இருக்காங்க. நிறையா கலைஞர்கள் நிறையா பேசியிருக்கேன். எனக்கு உறுப்பினர் யாருக்கும் தெரியாது. நிறையா உறுப்பினர் சேர்ந்துருக்காங்க. இந்த உறுப்பினர் கலைஞர்களே எனக்கு நான் பார்த்ததில்லை, இன்னைக்கு தான் பார்க்குறேன். நிறையா பேர் பார்க்குறேன். நிறையா கலைஞர்கள் வரல. நீங்கள் ஐடி கார்டு கொடுக்குறோம், ஐடி கார்டு நீங்கள் 67 பேருக்கு நான் ஐடி கார்டு கொடுக்குறோம். ஐடி கார்டுக்கு எவ்வளோ கொஞ்சம் தான் வந்திருக்காங்க. ஒரு 10 பேர் வேலை சொல்லிட்டாங்க ரைட்டு. ஆனால் பொதுக்குழு மீட்டிங்கில் இந்த சங்கம் இனிமேலாவது ஒற்றுமையாகி ஒருவருக்கு ஒருவர் யாருக்கும் எந்த இதுவும் இல்லாமல் ஈக்குவல் இல்லாமல் இந்த சங்கம் சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக மண்டல செயலர் வந்திருக்காங்க. அவரை பற்றி என்னங்கிறது பேசுவாங்க, நிறையா பேசுவாங்க. நம்ம அதெல்லாம் சொல்ல விரும்பலை. ஏன்னா முதல்ல நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல சங்கத்துக்கு உறுப்பினர் சேர்க்க முதல் முக்கியம். இந்த உறுப்பினர் பத்தாது நம்ம. ஆனால் நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க, கிராமத்தில் உள்ள கலைஞர்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் போய் யார் நம்ம போய் நம்ம நிர்வாகிகளை இருக்கிறவங்க தான் போய் பார்த்து நம்ம தான் அப்ரோச் பண்ணி எல்லா கலைஞர்களையும் சேர்க்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம பொறுப்புகளை வாங்கிக்கிட்டு எல்லா கலைஞரும் நம்ம இப்படியே பேசாமல் செவனையும் இருந்தோம்னா எந்த கலைஞர் வருவாங்க, எப்படி உறுப்பினர் ஆவாங்க? உறுப்பினர் சேர்க்க முதல்ல சங்கம் வளரணும். முதல்ல உறுப்பினர் சேர்க்கணும். உறுப்பினர் சேர்த்தா தான் சங்கம் வளரும். ஒரு சங்கத்துக்கு சந்தா வாங்குறோம்னா முதல்ல உறுப்பினர் நிறையா இருக்கு. சந்தா இருந்தால் தான் சங்கம் வளரும். சந்தா இல்லாமல் சங்கம் கிடையாது. நான் இது வரைக்கும் யார்ட்டையும் எந்த உறுப்பினர் காட்டி இது வரைக்கும் ஒரு பேச யார்ட்டையும் சந்தா கேட்கக்கூடாதுன்னு சொல்லி வாங்கக்கூடாது. ஏன்னா என்னைக்கும் பொதுக்குழு பெட்டி போட்டு எல்லா கலைஞர்களும் என்னைக்கு ஒன்று சேர்க்குறோமோ சேர்த்த பிறகு தான் சந்தா வாங்கணும் அப்படின்னு ஒரு முடிவு. இது வரைக்கும் யார்ட்டையும் சந்தா வாங்கலை. எந்த கலைஞர்ட்டையும் ஒரு பேச நான் சந்தா வாங்கலை. இந்த அடையாள அட்டை போடுவாங்க, அடையாள அட்டை வாங்குறவங்க தான் எல்லாத்தையும் 100 ரூபா வாங்கணும். அது சந்தா கிடையாது. அடையாள அட்டை கொடுக்குறதுக்காக எல்லாத்தையும் 100 ரூபா வாங்கி இந்த அடையாள அட்டை போட்டுருக்கோம், ஐடி கார்டு கொடுக்குறோம். இனிமேல் இந்த கலைஞர்களுக்கு ஐடி கார்டு கொடுத்த பிறகு இந்த சங்கம் நல்லபடியாக மென்மேலும் வளரணும். அதனால இந்த சங்க வளர்ச்சிக்கு உணர்வு பூர்வமாக எந்த கலைஞர் யார் இதில் இப்போ மூத்த கலைஞர்கள், சின்ன கலைஞர்கள், பெரிய கலைஞர்கள் யார் வேறுபாடெல்லாம் வேண்டாம். சங்கம் நல்லா இந்த சிவகங்கை மாவட்டத்தில் என்ன சங்கம் மென்மேலும் நல்லா பெருசாக வளரணும்னா இதுக்கு உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடிய கலைஞர்கள் வரணும். முன்னாடி நின்று அவங்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கிட்டு என்னோட தலைமையில செயல்பட்ட நல்லா இருக்குன்னு சொல்லி உங்களை அனைவரையும் கேட்டுக்கிறேன். மற்ற விளக்க அனைத்தையும் திருவாளர் அண்ணன் மாணிக்கமணன் அவர்கள் உங்கள்கிட்ட உரையாற்றுவார். வேற எதுவும் நீங்க யாருக்கு பேசுறா சங்கத்தை பத்தி பேசலாம். ஏதாவது குறை இருந்தால் அவர் முன்னாடி சொல்லுங்க. நான் அதுக்கு தான் அவர் எங்கேயாவது மண்டலத்தில் கொண்டு போவோம்.
உங்க மனசுல வேற என்ன குறை ஏதாவது சொல்லணும், சங்கத்தை பத்தி ஏதாவது பேசணும் அப்படின்னா யார் வந்தாலும் பேசணும். வாங்க இப்ராஹிம் அவர்கள், திரு இப்ராஹிம் அவர்கள் யாராலும் வந்து பேசணும். பேச முன்னாடி சொல்லியிருக்கேன், அப்புறம் அதை பேசுவாங்க. அதுக்கப்புறம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதல்ல நான் காலதாமதமாக வந்ததுக்காக நான் தார்மீகமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரெண்டாவது என்னன்னா அதுக்கான காரணத்தை அப்புறம் சொல்றேன். ரெண்டாவது, இந்த இனிய விழாவிற்கு முதல் பொதுக்குழு கூட்டத்திற்கு நமது தமிழக மேடை மெல்லிசை கலைஞர்கள் சங்கம் அப்படி சொன்ன மகிழ்ச்சியா இருக்கு. இந்த இனிய விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பிக்க வருகின்ற மரியாதைக்கு பொறுத்துள்ள உரிய மாநில பொறுப்பாளரும் மண்டல பொறுப்பாளருமான அருமையென்னால் நமக்கெல்லாம் நன்கு பரிச்சயமான நமக்கு கிடைச்ச நல்ல மாணிக்கம், மாணிக்கம் உங்களை அன்போடு வருக வரவேற்று உங்கள் சார்பிலும் எனது சார்பிலும் இந்த விழாவினை மிக சிறப்போடு நடத்தி இருக்கின்ற என நினைத்த மகிழ்ச்சியா இருக்கு. எல்லா கலைஞர்களையும் ஒட்டுமொத்தமா பார்க்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் ஆடியன்ஸை பார்த்து நிகழ்ச்சி பண்ணுவோம். இன்னைக்கு ஒட்டுமொத்த கலைஞர்களை இந்த கொல்லம்பற்றையில ஊசி வைக்க வந்தோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நினைக்கிற பேச்சு வர மாட்டேன். அந்த மாதிரி இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்கு கொண்டிருக்கக்கூடிய நமது மரியாதைக்குரிய தலைவர் சுருதி நாராயணன் அவர்களுக்கும் செயலாளர் அன்பு சோதரர் சரவணன் அவர்களுக்கும், ஏன்னா ஒரு நல்ல ஆற்றலுக்க ஒரு செயலாளர் நமக்கு கிடைச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். இந்த பொறுப்போடு நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இனிய பொருளாளர் அருமையன் மீராபாய் அவர்களுக்கும், அன்புக்கினிய சகோதரர் தனது வழிநடந்து வந்த கலைஞர்களுடைய அந்த வழியினை ஒரு எளிமையாக அந்த வழியை மனசுல வச்சுட்டு ரொம்ப எளிமையாக உணர்த்தினார். அன்பு சகோதரருக்கு நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நான் வந்து நாட்டுப்புற பாடகர், எல்லாருக்கும் நல்லா தெரியும். நான் ஒரு சில நிகழ்ச்சிகளை, திருமண நிகழ்ச்சியில என்னை கேட்டு வர்ற நிகழ்ச்சியை நான் வாங்கி பண்ணுவேன். எனக்கு ஆரம்பத்துல இருந்து எனக்கு ஒரு நல்ல நண்பரும் சரி, ஒரு இசைக்கலைஞர்களை அறிமுகம் செய்து வைத்த எனது நண்பர்னே சொல்லலாம். எனக்கு இங்க இருக்க இசைக்கலைஞர்களை தான் தெரியும் அப்படின்னா அந்த சுருதி நாராயணன் தான் சொல்லலாம். அவர் மூலியமா தான் நான் வந்தேன். நிகழ்ச்சி வாங்கினா அண்ணன் நான் கலந்துக்குவேன். அப்ப அப்படி இந்த சூழ்நிலையில சங்கம்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது அப்ப சொன்னாங்க, அண்ணன் கிட்ட சொன்னாரு, ஏன்னா ஒரு எக்ஸ்கியூஸ்க்காக சொல்லுறேன், நீ வந்து வேற எதுவும் நினைச்சுக்காத, ஒரு சங்கத்துல நீ இணைஞ்சு வந்தாத்த நாளைக்கு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு உனக்கு ஏதுவா இருக்கும், நான் கலைஞர்களையும் அழைச்சிட்டு வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், அண்ணே ஐடி கார்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழக நாட்டுப்புற இசைக்கலை பெருமட்டத்தில் நான் மாநில அமைப்பு செயலராக இருந்திருக்கேன். அது மூலியமா தமிழ்நாடுல இருந்து கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வர 31 நாள் நான் சைக்கிள் பயணம் போயிருக்கேன். அதனால நண்பர்களுக்கு தெரியும். 2009 ஸ்டார்டிங்ல தான் புகைப்பிடித்தல் கூடாதுன்னு சொன்னாங்க. நான் 2008 டிசம்பர்லயே நான் வந்து புகைப்பிடித்தல் கூடாது, போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது, மனுஷனா இருக்கணும், அப்ப இந்த மனிதனையை பிறக்கும், மனித காக்கணும், கிராமிய கலைகளை வளர்க்கணும் அப்படின்ற விதமான சைக்கிள் பயணம் போய் தலைமைச் செயலரை சந்திச்சேன். அவங்க மூலயமா நான் வந்து படிச்சது நம்ம 10th ஃபெயில் தான், அதை வெளிப்படையா சொல்லிக்கிறேன். ஆனா இன்னைக்கு படிச்சு பட்டம் பெற்ற கலைஞர்கள் நிறைய வர்றாங்க. கலைகளை வளர்க்கணும், இந்த மாதிரி இசை கலைஞர்கள்லாம் வாசிக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு கிட்டாரிஸ்டா இருக்கட்டும், பெரிய அவங்க வந்து இன்னைக்கு நம்ம கீபோர்ட் சார் சூர்யா சார் சொல்ல, அவர் வந்து இன்னைக்கு வந்து முக்கியமான பணிகளுக்கு சொன்னாரு. கல்லூரி ஆசிரியர் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மேண்ட்லைன் வாசிப்பாங்க, கிட்டார் வாசிப்பாங்க, ஏன்னா இசையை வந்து லவ் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் இருக்கிறதுல நான் இருக்க ரொம்ப பெருமையா இருக்கு. அப்புறம் அப்படி இருக்க சூழ்நிலையில அந்த கலைகள் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி நான் போனேன். எனக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்ப அன்றைய கால சூழல்ல நம்முடைய பொருளாளர் வந்து சின்ன பொடுக்குமார் இருந்தார், தலைவர் வந்து பத்மநாபன் முனைவர் இருந்தாரு, அதுக்கப்புறம் அந்த பொதுச் செயலாளராக வந்து வீரசங்கர் வளப்பகுடி வீரசங்கர் இருந்தாரு. இன்னைக்கு பல்வேறு தலைமைகள் பொறுப்பேற்று போயிட்டு இருக்காங்க, இழுத்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா சில நேரத்துல தேர் எழுந்து தெருவில் விட்டு போயிடுவாங்க. அப்படியே நல்ல விஷயம் சொல்லுவாங்க. அன்னைக்கு நடந்த நிகழ்வை நான் கண்டிப்பா நான் சொல்றேன். அது யாருக்கு வெளியானாலும் சரி, வெறும் 5000 ரூபாய் பிரச்சனையில அந்த சங்கம் உடஞ்சிச்சு. தமிழக நாட்டுப்புற இசைக்கலை பெருமன்றம் அன்னைக்கு நான் வந்து அமைப்பு செயலராக இருந்து, அன்னைக்கு நான் ஒரு பிரபல கட்சியில அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து நான் வந்து கவுன்சிலரா இருந்து நான் வந்து வின் பண்ணுவேன். அதை விட்டு நான் என்ன பண்ணேன், அங்க போய் சங்கத்தை வளர்க்கணுங்கிறதுக்காக நான் போஸ்டர் ஓட்டேன். ஏன்னா என்ன போஸ்டர் ஓட்டுறாருன்னு சொல்லி நண்பர்கள்லாம் வந்து ஓட்டினாங்க போஸ்டரை. அந்த 3 வருஷம் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், கவர்மெண்ட்ல எய்டு வாங்கி நான் நிகழ்ச்சி நடத்திருக்கேன் தஞ்சாவூர்ல.
என் வேலையெல்லாம் விட்டுவிட்டு அன்னைக்கு என் பையன் பிறந்த நேரம் என் பிள்ளைய கூட விட்டுவிட்டு நான் கலையை வணக்கணுங்கிறதுக்காக கலைஞர்கள் ஒன்று செய்கிறக்காக நான் பண்ணுவேன். அப்பேற்பட்ட சங்கம் எதனால உடைஞ்சு? வெறும் 5000 ரூபாய் கேட்ட கணக்கால உடைஞ்சிச்சு. இதை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன். யாரு எடுத்தாங்க அப்படின்னா சின்ன பொண்ணு வீட்டுக்காரன் கணக்கு சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி பொதுச் செயலாளர் வீர சங்கத்தை சங்கத்தை கலைக்கிறேன்னாரு. எனக்கு அப்படியே மனசை உடைஞ்சிருச்சு. அதுல இருந்து நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அண்ணன் என்ன சொன்னாங்க, பல்வேறு விதங்களை போயிட்டு இருக்கும்போது அப்ப அண்ணன் சொன்னாங்க, இந்த சங்கத்துல நீங்க இணைச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஆட்களை கூட்டிட்டு வர முடியும் சொன்னதுனால காரணத்தினால்தான் நான் அந்த சங்கத்துல என்னை இணைச்சுக்கிட்டு நியூ கோல்டன் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு திருப்பத்தூர்ல பண்ணிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இது தங்கச்சி கலை இருக்காங்க, எல்லா கலைஞர்களும் இருக்காங்க. இரண்டாவது, நான் அந்த கலைத்துறைக்கு வருவதற்கு எனக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த எனது இசையமைப்பாளர், எனது அன்பு சகோதரர் மாப்பிள்ளை மைத்துனர் ஹரிஷ் இருக்காங்க. எந்திரிச்சலுங்க ஹரி, ஒரு நிமிஷம். ஏன்னா அவங்க துணைவியார் செல்வி வந்திருக்காங்க, எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. நான் இந்த அளவுக்கு நான் கடந்து வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு கரண்ட முறையான அன்பு சகோதரர் எந்திரிக்குமா சுமதி. இவங்க எல்லாம் என்னுடைய சோல்ஜர்ஸ் மாதிரி. அவங்க எல்லாம் இல்லைன்னா நான் ஈனா கிடையாது. ஆக நான் வீணாவும் கிடையாது. எப்பவுமே என்னுடைய சிந்தனைகள் கலைஞர்களை பத்தியே இருக்கும். அவங்கள பத்தியே சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் கவுன்சிலர் அந்த 1 ரூபாவோட ஆண்டு லஞ்சம் வாங்கல. இன்னைக்கா நான் அந்த ஊர்ல நடந்து வந்துகிட்டே இருக்கேன். சொல்றேன், கடந்து வந்த பாதைகள் ரொம்ப கரடுமுரடானது. கலைஞர்களே ஒன்றிணைவோம். நம்மளை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்ல. அன்னைக்கு இருக்க நிலைமையில இந்த கலைஞர்கள் எனக்காக ஒரு பிடி அரிசி கொடுத்தல, 5 பிடி அரிசி கொடுத்த அந்த சோத்துல நான் சாப்பிட்டிருக்கேன். அதுக்காக நாராயணனுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிட்டு, தயவு செய்து கலைஞர்களை நாம் அனைவரும் ஒன்றிணைவோம், வெல்வோம். இந்த இனிய விழா சிறக்க எனது மனதார வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி. அடுத்தபடியாக நமது செயற்குழு உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். நமது சங்கத்தில் சில குறைபாடுகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே நிறையா நினைச்சு சிலர்ல சில குறைபாடுகள் இருக்கும். குறைபாடுகள்லாம் இனிமே மாறிடும் அப்படின்னு நான் வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். உங்கள் மனங்களில் இருக்க பெரிய வேறுபாடுகளை என்னால் மாற்றிக்கணும். எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு நம்ம மண்டல தலைவர், மாநில தலைவர்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஏற்கனவே நான் பதிவிலேயே சொல்லியிருக்கேன். இது நம்ம குடும்பம். அதனால குடும்பத்தில் இருக்கும்போது ஒருத்தர் மேலே கால்படும், ஒரு கைப்படும், அதை தவறாக நினைச்சு சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். இனிமேல் இது மாதிரி நடக்காது அப்படின்னு எல்லார் மனசுலையும் நினைக்கணும். அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அதாவது உங்கள்கிட்ட ஒரு சிலர் புரியாமல் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி சொன்ன வார்த்தைகள் இன்னைக்கு நம்ம சங்கத்தை வலுப்படுத்துவதற்கான ஒரு இதாக மாறிடுச்சு. இது தலைவருக்கும் தெரியும், செயலாளருக்கும் தெரியும். அதனால இது போன்ற குறைகள் இனிமேல் நடக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒன்று. சங்கம்ங்கிறது தனிப்பட்ட ஆள் கிடையாது. யாராவது ஒருத்தங்க கீழே இருக்கவங்க வேலை ஏற்றி வர்றதுக்கு தான் சங்கம். இதை சரி பண்ணுறதுக்காக மண்டல ஒருங்கிணைப்பாளர் இருக்காங்க. அவர்களின் அறிவுரையை என்னன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிப்போம். ஒரு சில வார்த்தைகளை நமது உறுப்பினர் திரு மதி அவர்கள் சில வார்த்தைகள். ஒரு நல்ல ஓவிய கலைஞர், சிறந்த பாடகர் கூட, ஒரு இசை கலைஞர். ஓவிய சொந்தங்களுக்கு வணக்கம். சங்கத்தை பற்றி பேசுவாங்க. நிறைய பேர் நலிஞ்சு போயிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. நல வாரியத்தில் பதிகிறதுனால